இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம். கர்த்தர் கொடுக்காமல் தடை பண்ணுறாரா அப்படின்னா அவர் ஒருபோதும் தடை பண்ணுகிறவர் அல்ல. நாம் தான் அதற்கு தடையாக தேவனுடைய வார்த்தைகளை மீறிடுறோம். இன்றைக்கி நம்ம சில நன்மைகள் ஏன் நம்மளோட வாழ்க்கையில் தடையாகுது, அதை பெறுவது எப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவஜனமே, இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை ரொம்ப வாஞ்சையாக கேட்குறோம். ஆலயத்துக்கு போகிறாங்க, வசனம் கேட்குறாங்க. இன்றைக்கி அதை விட தாண்டி எல்லாருடைய கையிலையும் செல்ஃபோன், நிறைய வாட்ஸ்அப்பில் வசனம் வைக்கிறாங்க, வசனம் பார்க்குறாங்க. இன்னும் பல பேர் இன்றைக்கி ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரா, ஒரு வாக்குத்தத்தை கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி வாக்குத்தத்தங்களுக்குவே அதிகமான வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் வைக்கிறீங்க, நிறைய வசனங்களை தேடுறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை கேட்கலாம் நல்லது, வாசிக்கலாம் நல்லது, ஆனால் அதை விட கை கொள்ளுவதை தான் தேவன் விரும்புகிறார். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் அநேகம் உலக பிரகாரமான காரியங்கள் இருதயம் முழுவதும் நிரப்பியிருக்கு. இன்றைக்கி நம்ம ஒருத்தர் பேசுகிறோம், அந்த பேசும் பொழுது எத்தனை வார்த்தைகள் வசனம் வெளிப்படுது. இன்றைக்கி குடும்பத்தில் அநேக காரியங்களை குறித்து எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் எத்தனை நேரத்தில் வசனத்தை சொல்லி தேவன் என்னை தேற்றுவார், தேவன் என்னை நடத்துவார்னு நம்ம சொல்ல முடியும். தேவஜனமே, வசனத்துக்கு எந்த ஒரு மனுஷன் வாசிக்கவும் தியானிக்கவும் கை கொள்ளுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் முதல் பகுதியில் கூட நம்ம வாசிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். தேவஜனமே, இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு. இந்த வார்த்தையை தேவன் வாசிக்கிறதுக்காக மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தில் எழுதும்படி தேவன் கொடுத்தார். இந்த வசனத்தின்படி யார் வாழ்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆண்டவரை கனப்படுத்துகிறாங்க. ஆண்டவரை ஒரு மனுஷன் கனப்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 6 வாசிக்கிறோம் 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் மாத்திரம் நம்ம தேடினா போதும், அதை தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் கூட அநேகம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிக்க முடியும். எந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணினாங்களோ, கீழ்ப்படிஞ்சாங்களோ, அவங்க வாழ்க்கை மேன்மையாக இருந்துச்சு. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணின பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகள் கூட கர்த்தருடைய வார்த்தையை மீறின போது அவங்க சாபத்துக்குள்ளே மாறினாங்க. மரணம் கூட சில பேரை உடனே சந்திச்சது. அப்படித்தான் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யெரொபெயாம் அப்படிங்கிற ஒரு ராஜாவை தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே கட்டளையிட்டு இருந்தார். அந்த மனுஷன் ராஜாவாக மாறும் பொழுது அந்த தேசத்தில் பூரணமாக முழு இருதயத்தோட கர்த்தரை தேடலை, கர்த்தரை செவிக்கலை, முழு தேசத்தையும் விக்கிரக ஆராதனைக்குள்ளையும் தேவையான போலியான தன்மைகளை தேசத்தில் கொண்டு வந்தார். ஜனங்களை கர்த்தரை விட்டு வழி விலக பண்ணினார். அப்போ தேவன் அந்த ராஜாவை எச்சரிக்கும்படி ஒரு இளம் வாலிப தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் உறுதியாக ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போ, அந்த யெரொபெயாம் ராஜாவை நீ கடிந்து கொள்ளணும். அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது அவன் தூபம் காட்டிகிட்டு இருக்கிற அந்த மேடையை வெடித்து சிதற பண்ணுவேன், அந்த சாம்பல்கள் எல்லாம் கொட்டப்படும். அப்போ அந்த மனுஷன் கையை நீட்டுவான், பலவீனம் வரும்,
நீ ஜெபம் பண்ணதுக்கு பிறகு அந்த கையை நான் சுகப்படுத்துவேன், இதுதான் அடையாளம். இதை சொன்ன ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தார். அது என்ன அப்படின்னு சொன்னால், நீ போய் சொல்லிட்டு என்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வா, வழியில் நீ எங்கேயும் அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த இளம் தீர்க்கதரிசி புறப்பட்டு அப்படியே செய்கிறார். அந்த யெரொபெயாம் ராஜாவை கர்த்தருடைய நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறார். அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது அந்த பலிபீடம் வெடித்து சிதறுது, சாம்பல்கள் எல்லாம் கொட்டப்படுது. எதிராக ஒரு ராஜாவுக்கு ஒரு மனிதன், சாதாரண மனிதன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த ராஜா அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. அதே போல் அந்த கை அப்படியே மரத்து போகுது, மறுபடியும் கையை மடக்க முடியல. அந்த ராஜா அந்த தீர்க்கதரிசியை கேட்குறாரு, மறுபடியும் எனக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னோடனே ஜெபிக்கிறார். அதே போல் அந்த ராஜாவோட கை சுகமாகுது. அதே போல் அந்த இளம் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன பிரகாரமே வருகிறார். அந்த பட்டணத்தில் ஒரு மூத்த ஒரு வயதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் ஆண்டவரை விட்டு வழி விலகின பின்மாற்றக்காரனாக இருந்தார், பொய் பேசுகிறவராக இருந்தார். அந்த தீர்க்கதரிசி இவரை குறித்து கேள்விப்பட்டு, ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டாருப்பா, ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உனக்கு கண்டிப்பாக ஆகாரம் கொடுக்க சொன்னார், உனக்கு தண்ணி கொடுக்க சொன்னார்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்கிறார், இல்லை ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு கட்டளை கொடுக்கல. இந்த முதிய தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பெரியவர், இல்லை கண்டிப்பாக என்கிட்ட ஆண்டவர் பேசினார், கண்டிப்பாக நீ வந்து அப்பம் புசிக்கணும், நீ தண்ணி குடிக்கணும்னு சொல்லி பொய் சொல்லுகிறார். அதை அப்படியே நம்பி அந்த இளம் தீர்க்கதரிசியும் அவர் வீட்டில் போய் அப்பம் புசித்து தண்ணீர் குடிச்சிட்டு போகிறாரு. கர்த்தருடைய கோபம் அந்த இளம் தீர்க்கதரிசி மேலே வருது. தேவன் ஒரு சிங்கத்தை கட்டளை இடுகிறார். அந்த வழியிலேயே அந்த இளம் தீர்க்கதரிசி சிங்கத்தினால கொல்லப்பட்டு மரித்து போகிறார். தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீ போ, என் ஊழியத்தை நிறைவேற்று, நீ அப்பமோ தண்ணியோ புசிக்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. தேவஜனமே, அதை மீறின போது அவர் என்ன நினச்சிருப்பாரு? இவரும் ஒரு தீர்க்கதரிசி தானே, ஒருவேளை ஆண்டவர் இவர்கிட்ட ஏதாவது மாறி பேசியிருப்பாரோ அப்படின்னு நினச்சாரு. ஆண்டவரை விட்டுட்டு ஒரு மனிதனை நம்பினதுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை, மரணம் கிடைச்சது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பாவம் செஞ்சாதான் தப்புன்னு. இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை நோக்கி எவ்வளவோ வருது. இந்த காரியத்தை நீ செய்யாத, குறை சொல்லாத, முறுமுறுக்காத, பொறாமப்படாத, கோவப்படாத, பகைய இருதயத்தில் வைக்காத, காணிக்க செலுத்த தாமதிக்காத, பொருத்தனை செலுத்த தாமதிக்காத, ஊழியம் செய்ய தாமதிக்காத, பல காரியங்கள் நம்மளை நோக்கி வருது. இந்த இளம் தீர்க்கதரிசி எப்படி அற்பமாக ஆண்டவருடைய வார்த்தையை நினச்சி அந்த மனிதருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, இன்றைக்கி நம்மளை நோக்கி பல மனிதர்களுடைய வார்த்தை வருது. அதை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை கனவீனம் பண்ணுறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கனவீனம் பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் பல நன்மைகள் தடையாகுது. தேவஜனமே, ஒரு தீர்க்கதரிசிக்கே அந்த நிலைமை அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால இப்படியான நியாய தீர்ப்புகள் உடனடியாக வராமல் இருக்கலாம். ஆனால் பல நன்மைகள் தடையாகிறதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறது தான் காரணம். தேவஜனமே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்னு நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எத்தனை நன்மை செய்யத்தான் இருந்தும் செய்யாமல் போகிறோம். அதே பாவம்தான். இப்படி பல வசனங்களை நம்ம மீறுகிறோம், பல வாக்குத்தத்தங்களை மீறுகிறோம், ஆண்டவர் அசட்டை பண்ணுகிறோம். அதனால் பல நன்மைகளை இழந்து போகிறோம். இன்றைக்கி நீங்கள் யோசிங்க, ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு நான் வசனத்தை வாசிப்பேன்ப்பா, தியானிப்பேன். இந்த வசனத்தை வாசிக்கும்போது கண்ணாடி போல, ஒரு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா அது அப்படியே காட்டும். வசனமும் அப்படி தான். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க அடுத்தவங்களுக்குன்னு நினச்சி வாசிக்காதீங்க, ஒவ்வொரு வசனமும் உங்களுக்குன்னு நினச்சி வாசிங்க. இந்த வசனம் உங்களை மறுரூபப்படுத்தும். வசனம் வாசிக்கிறதுக்காக மட்டுமல்ல, கை கொள்ளுவதற்கு மட்டும்தான். கை கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு நன்மையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்றைக்கி அநேக ஆலயங்களில் வசனங்களை எழுதி வைத்திருக்கிறத பார்க்குறோம். எங்கள் வீடுகளில் கூட அநேகம் வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் உண்டு.
அதை எல்லாமே எங்களுடைய ஆறுதலுக்காகவே எடுத்துக்கொள்ளுகிறோம், பின்பற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளுகிறதல்ல. அப்பா, அந்த இளம் தீர்க்கதரிசி வேற எந்த பாவமும், விபச்சார பாவமோ, விக்கிரகாராதனையோ, கொலையோ கூட செய்யலை. நீங்கள் சொன்னீங்க புசிக்காத குடிக்காத, அதை மீறினார். அப்போவே மரணம் வந்துச்சு. எங்களோட வாழ்க்கையில் இப்படி எத்தனை காரியங்களை நாங்கள் மீறி இருக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் ஆலயத்துக்கு போகணும், எவ்வளோ நாள் போகாமல் இருந்திருக்கிறோம். ஆராதிக்கணும், எத்தனை நாட்கள் ஆராதிக்காமல் இருந்திருக்கிறோம். எவ்வளோ தடவை நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்க, நாங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் இருந்திருக்கிறோம். பிறருடைய பொருட்களை இச்சிச்சிருக்கிறோம். எத்தனை காரியங்களப்பா. ஒருவேளை இவைகள் தான் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, நன்மை பெறுவதற்கு தடை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கே அதை விட்டு விடுக்கிறோம் சுவாமி. வசனத்தை வாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, இனிமேல் கைக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தகப்பனே, இவ்வளவு நாட்கள் இழந்து போயிருந்த நன்மை பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே நன்மைகளால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கீங்களா? வேலைக்காக காத்திருக்கீங்களா? தொழிலில் ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறீங்களா? திருமணத்துக்காக காத்திருக்கீங்களா? எந்தெந்த காரியத்தை மீறி இருக்கிறோங்கிறத பாருங்கள். அதை இன்னைக்கு விட்டு கொடுங்க. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. தேவன் தடைப்பட்ட நன்மைகளை அதிசீக்கிரத்தில் வாய்க்க பண்ணுவார். ஆமென். God bless you.